வணக்கம். வாழைப்பூ பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழைப்பூவை நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள அதில் சின்ன சின்னதாக நரம்பு இருக்கும். அந்த நரம்பையும் தோலையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். இந்த மாதிரி மேலே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிடுங்க. எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி இருக்கும். எடுத்துகிட்டு கீழே சின்னதாக ஒரு தோல் மாதிரி இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணணும். வாழைப்பூ கட் பண்ணலையோ வாழைக்காய் கட் பண்ணலையோ கையில் கரை ஒட்டும். ஸோ அதுக்கு என்ன செய்யலாம்னா கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை கட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கையில் அதிகமாக கரை ஒட்டாது. இப்போ வாழைப்பூவை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் நீங்கள் வேக வைக்கணும். அது வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வதக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அது கொதிச்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு அதை அதுக்கப்புறமா பிழிஞ்சு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதை அடுப்பில் வச்சு அது கொஞ்சம் ஹீட் ஆன உடனே அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சி கடுகு வெடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த கடுகு வெடிக்கட்டும். ஸோ அதுக்குள்ளே வத்தல், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். வாழைப்பூ சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நம்ம எல்லாருமே அதை டெய்லி லைஃப்பில் எடுத்துக்கணும். இப்போது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா மற்றதை ஆட் பண்ணலாம். இப்போ வத்தல் ஆட் பண்ணலாம். நான் 5 வத்தல் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது பெரிய வெங்காயத்தை விட. 5 பச்சை மிளகாவை நடுவில் கீறி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வதங்கட்டும். வதங்குற வரைக்கும் கொஞ்சம் அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் வதங்கிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிற வாழைப்பூவை ஆட் பண்ண போகிறோம். நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு யூஸ் பண்ணுங்கள். நாம் தேவையான உப்பு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது அடுத்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வாழை மரத்துலேருந்து கிடைக்கிற எல்லா பொருளுமே நமக்கு யூஸ் ஆகும். வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைக்காய், வாழைப்பழம், வாழை இலை. சரி, நாம் இப்போ துருவி வச்சுருக்கிற தேங்காவை இதில் ஆட் பண்ணிப்போம். ஸோ ரொம்ப மணமாக இருக்கும். தேங்காய் துருவி நீங்கள் ஆட் பண்ணல. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நாம் சேர்த்துருக்கிற மஞ்சப்பொடி அப்புறமா துருவி வச்சுருக்கிற தேங்காய் இதோட பச்சை வாசனை கொஞ்சம் போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் கிண்டி விடுங்க. உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியை அதில் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நம்மளோட வாழைப்பூ பொரியல் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு தடவை உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இதில் கொஞ்சம் வத்தப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.